ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போறோம். முக்கியமான தகவல் என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது. சந்திர கிரகணம், பூரண சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வந்தாலே, கிரகணம் வந்தாலே அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் மனித வாழ்க்கையில, உலக நடப்புகள்ல ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இந்த கிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி மதியம் 3:20 ஆரம்பித்து இரவு 7:53 வரை நடைபெறப் போகிறது. இந்த கிரகண நேரம் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். இந்த கிரகணத்தினால என்ன லாபம்? நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா? கிரகணத்தினால என்ன லாபம்னா, பணக்காரர்களுக்கு நல்ல கொழுத்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பாருங்க, இவங்களுக்கு தன நாசம் இருக்கும். ஆனால் ஏழைகளுக்கு நல்ல பண வரவு இருக்கும், நல்ல சுபிட்சம் இருக்கும். அதுதான் இந்த கிரகணம் சொல்கிறது. அது மாதிரி பால் உற்பத்தி நம்ம நாட்டில் அதிகரிக்கும். அது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்களை நம்ம ராசியில் ஒவ்வொன்றா இப்போ சொல்லிட்டு வரப்போகிறேன். இரவு 8 மணிக்கு குளிக்க போயிடணும். குளிச்சுட்டு அந்த கிரகணத்தை சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணத்தினாலே நம்ம நாட்டில் அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும், நலத்திட்டங்களை கொண்டு வரும். இந்த கிரகணத்துடைய அமைப்பு அப்படி இருக்கிறது. அதற்கு முன்னாலே அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரும். இதில் என்னன்னா, புதிய வகை வைரஸ் நோய் ஒன்று உலகத்தில் பரவும்னு இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிரகணத்திற்குரிய பரிகார மந்திரத்தையும் நான் சொல்லுவேன். நம்ம ராசிப்படி என்ன மந்திரம் எல்லாம் சொல்ல போறேன், கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல பலனை பெறுங்கள். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிங்கிறதே சுகராசின்னு பேருங்க. காலபுருஷ தத்துவம் சொல்றோம் பாருங்க, அதோட 4வது ராசி கடகராசி, சுகஸ்தானம். அந்த ராசி அதுல பிறந்தாலே வாழ்க்கையில ஒரு இனிமையை, சந்தோஷத்தை, சுகத்தை விரும்பும் மனசு. நல்ல ராசி, நீர் ராசி, நல்ல மனசு உடையவங்க. அந்த கடகராசிக்கு இந்த சந்திர கிரகணம் என்ன பண்ணுது? இந்த ராசிக்கு அதிபதியே சந்திரன் தானே. சந்திர கிரகணம் எதுல நடக்குதுன்னா, கடக லக்னம் சிம்ம ராசி நடக்கும் போதுதான் சந்திர கிரகணம் நடக்குது. இந்த கடகமும் சிம்மமும் பார்த்தீங்கன்னா தான் இந்திய தேசத்தை, குறிப்பாக தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள் எல்லாம் கடகத்திலையும் சிம்மத்திலையும் தான் பிறக்கிறாங்க. இந்த கடக லக்னத்தில் பிறந்த இந்த கிரகணம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இப்போ கடக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்துக்கு எப்படி இருக்கணும் நீங்க அப்படின்னா, நல்ல மௌனமா இருந்துக்கிடணும். கடகராசிக்காரங்க அதிகம் பேசக்கூடாது, அமைதியா இருந்துக்கிடணும். இந்த கிரகண நேரம் முழுக்கவே மந்திர உச்சரிப்பு தான் இருந்துகிட்டே இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் அதை காம்ப்ரமைஸில் வேற வேலையெல்லாம் ஒத்தி போட்டுக்கிடணும். முழுக்க முழுக்க அமைதியா உட்காந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு மந்திரத்தை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன தெரியுமா? இந்த கடகராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம், ஓம் ஸ்ரீ ரெங்கநாதனே போற்றி, ஓம் ஸ்ரீ ரெங்கநாதனே போற்றி. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை விடாம எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ கடகராசிக்காரங்க கிரகண நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க அதை சொல்ல சொல்ல மனசுக்குள்ள சொல்லணும், வாயினால உச்சரிக்க கூடாது. ஒரு மந்திரத்தை வாயினால உச்சரிக்கிறத விட மனதிற்குள்ளே ஜபம் செய்கிற போதுதான் அதுக்கு சக்தி அதிகம். நல்ல ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுக்கிடுங்க, அது மேல உட்கார்ந்துருங்க. இல்ல ஒரு சேரை போட்டு கூட உட்காருங்க. உட்கார்ந்துக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க கால்கள் தரையில் படாதபடி அதுக்கு ஒரு தடை, அதுக்கு ஒரு விரிப்பு மட்டும் விரிச்சிருங்க. அது மேல காலை வச்சுக்கிடுங்க. மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. கடகராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போது? வாக்குஸ்தானத்துல கிரகணம் நடக்குது. வாயை மூடி மௌனமா இருந்தா வெற்றி. ஒரு படத்துல நடிகர் கார்த்திக் இருக்காரு பாருங்க. கார்த்திக் சொல்லுவார் ஒரு சாமியார்ட்ட, இப்ப அமைதியாரு வெற்றி வரும் சொல்லுவார் பாருங்க. ரகசியத்தை சொல்லி கொடுப்பார் பாருங்க. அதுதான் இப்ப கடகராசிக்காரங்களுக்கு அமைதியா இருந்துருங்க. எப்படி நீங்க அமைதியா வாய் மூடி மௌனமா இருந்து ஜெபம் பண்றீங்களோ பெரிய வெற்றி வந்துடும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு என்ன லாபம்? 9ஆம் இடத்துல சுக்கிரஞ்சனி சேர்க்குங்க. இந்த கிரகண நேரத்தில் சுக்கிரஞ்சனியுடைய சேர்க்கை நடக்குது பாருங்க. அந்த சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உயர்த்த போகுது.
உதாரணமா ஒரு திருமணம் பண்ணியிருக்கீங்க, திருமண வாழ்க்கை சுகமா இல்லை, பிரச்சனையா இருக்கு, வேற வாழ்க்கை தேடுறீங்க, இப்ப வேற வாழ்க்கை அமையும். இந்த கிரகண காலத்திற்கு பிறகு புதிய திருமண வாழ்க்கையை தேடக்கூடியவங்களுக்கு புதிய திருமண வாழ்க்கை அமையும். மறு திருமணத்தை தேடக்கூடியவர்களுக்கு மறு திருமண வாழ்க்கை கூடி வரும். பினான்சியலா ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை, லாபாதிபதி எப்படி பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு, சனியோட சேர்ந்திருக்காரு, பெரிய யோகம். கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் என்ன கஷ்டம் பட்டீங்களோ அந்த கஷ்டத்தெல்லாம் அப்படி தள்ளி விட்டுருவீங்க. கஷ்டமா நானா பட்டேனா அப்படிம்பீங்க. ஏன்னா இப்போ காசு வந்து கொட்டும்ல, உங்களுக்கு நல்ல வேலை இருக்கும், வேலையில முன்னேற்றம் இருக்கும், நல்ல காசு பணம் வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? பட்ட கஷ்டம் மறந்துருங்க, ஆமாங்க அதெல்லாம் ஒரு காலங்க அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஆனா நல்ல காசு பணம் உங்களுக்கு வந்துடும். கடகராசிக்காரங்க சந்தோஷமா இருந்துக்கலாம். ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. இதில் பல பேர் கேட்குறாங்க, சார் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், என் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. பிஸ்னஸ்ல புதிய மாற்றங்கள் செய்வீங்க. 10க்குரிய செவ்வாயோடு 3ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் சேர்ந்தாரு, புதிய அக்ரிமெண்ட் போட போறீங்க. புதிய அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு பிஸ்னஸை புது ஆட்களோட சேர்ந்து செய்ய போறீங்க. புதிய பார்ட்னர்ஸ் உருவாக்க போறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடகராசிக்காரங்க வச்சுக்கிடணும். அட்டமத்தில் புதன் உட்கார்ந்துருக்காரு, சூரியன் உட்கார்ந்துருக்காரு, ராகு உட்கார்ந்துருக்காரு. இந்த காம்பினேஷனை புரிஞ்சுக்கணும். செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. வியாபார ரகசியத்தை வெளியே சொல்கிறாதீங்க. அடிச்சு கூட கேட்பாங்க, அப்ப கூட சொல்லாதீங்க. வியாபார ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க. சொல்லலைன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. இந்த செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்காக பாருங்க. பல பேர் குழந்தை இல்லைங்கிறாங்க. செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு நாடியவர்கள் பலருக்கு இப்ப குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே மாதிரி ஜோதிடத்துல பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, அதை பரிகாரம் செய்துகிட்டு இருக்கவங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு இப்போ உங்க பரிகாரம் பலிச்சிடும், குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். சூப்பரா குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க. கடகராசிக்காரங்களுக்கு கிரகணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய இந்த அமைப்பு, இந்த கிரகண தத்துவம் அப்படி கொண்டு வந்து கொடுக்குது. நல்ல நேரம் பயன்படுத்திக்கிடுங்க. இப்ப யாரை கும்பிட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும்? முதல்ல ரங்கநாதர் மந்திரத்தை சொல்ல போறீங்க, சொல்லி கொடுத்துட்டேன், அதை சொல்லிடுங்க. கிரகண நேரம் முழுக்க சொல்லுங்க, சொல்லி முடிச்சுட்டு போய் குளிக்க போங்க. யாரை கும்பிட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் போகணும். கிரகணம் முடிந்த பிறகு அடுத்த சில நாட்கள் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகணும். ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடின்னு அவரை போய் கும்பிடணும். ரங்கநாதரை கும்பிட்டீங்கன்னா பெரிய வெற்றி. அந்த வகையில் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகம் நடைபெற போகிறது. அன்றைக்கு பௌர்ணமி. பூரம் நட்சத்திரம், சிம்மராசி பூரம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே கடக லக்கணத்திலே கேது கிரகஸ்தம்னு பேர். உங்களுக்கு தெரியும், சிம்ம ராசியில இப்போ கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அங்கதான் பூரம் நட்சத்திரமும் இருக்கிறது. கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் அதுதான். அப்படி கேது கிரகஸ்தம்னு பேரு. கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரகணத்தினாலே சூறாவளி காற்று ஏற்படும் பிற்காலத்துல அப்படின்னு இருக்கு. கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளில் ஒன்று நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நம்ம ஊர்ல விவசாயம் 3 போகம் விவசாயம் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும்னு இருக்கு. அது மாதிரி திருடர்கள், வெளிமாநிலத்து திருடர்கள், அந்த திருடர்களை கண்டுபிடித்து நம்ம ஊர்ல கொள்ளையடித்து வெளி மாநிலங்களுக்கு தப்பக்கூடிய திருடர்களை கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த கிரகண நேரத்துல பாதிப்பு நமக்கு வரக்கூடாது. இந்த நேரத்துல பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தாங்கன்னா சந்திரனை பார்க்க கூடாது. பிரெக்னன்சிக்கு பாதிப்பு வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டு ஜன்னல் எல்லாம் கூட அடைச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பழைய காலத்துல. அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிட்றணும். காலையிலேயே சாப்பிட்ருக்கணும். கிரகண நேரத்தில் வயிற்றுல சாப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது. இது நோயுற்றவர்கள், முடியாதவர்கள் விஷயத்தை அப்படி எடுத்துக்க கூடாது. பொதுவாக கிரகண நேரத்தில் வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்ற அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பூரம், பரணி, பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, மகம், உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்து இந்த கிரகண விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் கிரகண சாந்தி அவர்களும் செய்து கொள்ள வேண்டும்.
இந்த கிரகணம் வருவதனாலே பொதுவாக உலக அளவில் என்ன கேட்டிங்கன்னா, வடக்கே நிறைய மழை பெய்யும், காடுகளில் நிறைய மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நிறைய நில அதிர்வுகள் கிரகணத்திற்கு பிறகு இந்த பூமியில ஏற்படும். நல்ல தானிய விருத்தி இருக்கும். இந்த கிரகண நேரத்துல உபாசனை இருக்கக்கூடியவர்கள், ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வழக்கமா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால், ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு பலன் தான் என்று சொன்னால் இப்போ 100 மடங்கு பலன் கிடைக்கும். அதுதான் விசேஷம். கிரகண நேரத்தை தெய்வ உபாசனை பண்றவங்க விட மாட்டாங்க. எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நம்ம தெய்வத்தை உபாசனை பண்ணல, நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த கிரகண சாந்திக்குன்னு ஏதாவது மந்திரம் உண்டானா அந்த மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. இயன்றவர்கள் அதையும் சொல்லலாம். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்த உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. நான் திருப்பி சொல்றேன். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்து உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. அந்த மந்திரத்தை சொல்லலாம். சார் இவ்வளவு பெரிய மந்திரத்தெல்லாம் நாங்கள் எப்படி சார் சொல்றது அப்படின்னு சிம்பிளான வழிமுறை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க ஒரு 108 முறை ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இது சிம்பிளா சொல்லிட முடியும் இல்லையா? ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க கிரகணம் முடிந்த பிறகு சொல்வதும் கூட ரொம்ப விசேஷம். சரிங்களா? அப்படி கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும். இந்த பௌர்ணமி சிரார்த்தம் கொடுப்பாங்க, திதி கொடுப்பாங்க. அவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். அப்ப இந்த நிகழ்ச்சியில இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு நான் சொல்லிட்டேன். நேயர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சரியா செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். சார் எங்களால் நேரம் வர முடியல சார், சென்னைக்கு நேரம் உங்களை பார்க்க முடியல, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. என் அன்பிற்குரிய நேயர்களே, இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.